டிரைவ் பண்றேன். கெத்தா. பரவாயில்ல. தெரியும். நல்லா டிரைவ். ஓ, அது என்ன நல்லா டிரைவ் பண்ண? ஏன் டிரைவிங்னா உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கா பண்றேன்னு ஆச்சரியமா சொல்றீங்க? என்ன நாங்கெல்லாம் சரியா ஓட்டுனா கரெக்டா வரும். ஓ, எனக்கு இதெல்லாம் தெரியாது மேடம். மாட்டோமா? எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா அடிக்கடி இப்படி கருத்தா எடுத்து சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். வாவ், செம்ம செம்ம. 80 kg பேண்ட் ஷர்ட் போட்ட ஈகோவை செம்ம. எப்படி ஃப்ரெஷ்ஷா நீங்களா யோசிச்சு செம்மையா கலாச்சிட்டீங்க. வேற லெவல். ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் இப்படிதான் காப்பி அடிச்சு பாஸ் ஆவியா? போடுறதுதான். அடேங்கப்பா அடேங்கப்பா, வலிக்குது. இது ஒன்னும் காப்பி அடிக்கிறதெல்லாம் இல்ல. அவங்க பொருளை எடுத்து அவங்களுக்கே பயங்கரமா வலிக்குது. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்படிதானே மேனேஜ் பண்ணி ஆகணும். சூப்பர், கீப் இட் அப், கீப் ராக்கிங். அதானே மொக்க வாங்கிட்டா. இரு, எங்க இறங்குற? நீ வராம எப்படிமா? விழாவோட நாயகியே நீ தானே. நீ சைன் போட்டாதானே கார்லயே இரு. ஏன் நான் வர வேணாமா? நீ அடுத்து என்னங்கறதே இருக்கு. போட்டு கூலா இரு. சைன் போடுறதானே நானும் வரேன். நான் போயிட்டு எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஒரு 5 மினிட்ஸ் நீ கார்லயே ஏசி. இதுல என்ன சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்கு? அன்னைக்கு விடப்பட்ட டாக்குமெண்ட். சரி 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 சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். ஏதோ இருக்கு, அதுல நான் சைன் பண்ணணும், அவ்வளவுதானே. எனக்கு தெரியும். எர்த்தோட டயாமீட்டர்ல ஆரம்பிச்சு பசிபிக் பெருங்கடலோட டெப்த். ஆனா இப்போ நீங்க எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஏதாவது உண்டா? நான் ஒத்துக்கிறேன். கார்லயே வெயிட் பண்ணுங்க மேடம். ஏசி வேணா போட்டுக்கோங்க, நான் வந்துடுறேன். நீ பண்ணு. இங்கே இரு. என்ன பண்ணு? உன் மேலலாம் எந்த தப்புமே இல்ல. உன்னை நம்பி ஏமாந்தம் பாரு, அதுதான் என் தப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இருக்குல்ல சார், நீங்களே வந்து பாருங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே மேடமோட கேபினை வாங்க சார். ஐயப்பன் சார் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, வாங்க சார். வாங்க சார். சூப்பர், நைஸ். ஓகேவா சார்? காவேரி, இதுதான் நம்ம கம்பெனியோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நீ எம்டி ஆகி சைன் போட போற ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட். ஓகே, அவர் வந்ததும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ். லாயருங்க பக்கத்துல போயிருக்காரு சார். இப்போ வந்துருவாரு. கிராஸ் செக் பண்ணிட்டு ரிப்பன் கட் பண்ணிருங்க. ஓகே சார். நான் சொல்லும் போது அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்துருங்க. ஷூர் சார். ஓகே. காவேரி கீழே கார்ல தான் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிய வேண்டாம். சைலன்ஸ். ஓகே, வாங்க மேடம். வா. வாங்க மேடம். வா. வா. Congratulations, madam. அது கொடுங்க. விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட மேனேஜிங் டைரக்டரா ப்ரோமோட் ஆயிருக்கீங்க. கங்க்ராட்ஸ் மேம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நினைச்சு குழம்பி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்லைங்க, நான் என்னன்னு
இப்படி முதல்ல ரிப்பனை கட் பண்ணுங்க. எம்டி மேடம். மேடம் கட் பண்ணுங்க. வாங்க மேடம், வந்து உங்க சேர்ல உட்காரு. வாங்க வா சார், உட்காருங்க சார். ஓகே சார். வாங்க வாங்க, உங்க சேர்ல உட்காருங்க. எல்லாமே கிளியரா இருக்கு. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா சார்? செக் பண்ணிட்டேன் சார். நம்ம கம்பெனியோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் லாயர் வர சொன்னேன். எம்டியா உங்களோட முதல் சைனை போட போறீங்க. இப்போ உன் டவுட்லாம் கிளியரா? ஹாப்பி தாங்க. ஆனா சடனா ஐ ஹாப்பி? சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேதுன்னு சொன்னேன்ல. ஏன் இதெல்லாம்? உனக்கு நான் என்ன பண்ணாலும் அதான் என்னோட ப்ரைடா நினைக்கிறேன். இனி கம்பெனியா இருக்க இந்த கம்பெனியோட முழு பவரையும் உனக்கு கொடுத்துட்டேன். இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. சைன் போடு சார். எல்லாமே நீதான். சார் 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 லாயர் வந்துட்டாரு சார். வந்துட்டாரா? சரி, வர சொல்லு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இப்படி தனியா வந்து சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்குல்ல? எனக்கெல்லாம் அப்படி இல்ல. என்ன இப்படி எல்லாம் எங்கேயாவது தனியா கூட்டிட்டு போயிருக்கீங்களா? எனக்கும் என் புருஷனோட என்ன கங்கா? அதெல்லாம் தோணாதுல்ல. தனியா இப்படி எல்லாம் நேரம் செலவழிக்கணும்னு தோணும்ல. தோணாம இருக்குமா? ஓ, தோணுமா? ஆனா நீ என்ன சொல்வன்னு பயந்துகிட்டு தான் கூப்பிடுறதே இல்ல. ஏன்? அதெல்லாம் நிறைய தோணும். நான் என்ன சொல்ல போறேன்? தைக்கணும், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும்னு ஆரம்பிச்சிருப்ப. இப்போ நீ இப்படி சொல்ற. ஆனா நான் கூப்பிட்டு இருந்தா துணி அவ்வளவு. அப்புறம் நான் தான் பொறுப்பே இல்லாம இருக்கேன் போலன்னு குற்ற உணர்ச்சி ஆயிட்டனாலும் உன்னை எங்கேயும் கூப்பிடுறது இல்ல ஆயிடும். அதுக்கு யோசிச்சுதான் சும்மா கட்டர்ல உட்காந்து பொழுத